ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக்கிக்லைட். நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா பிகினராக என்னெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் உங்களுக்கு பில்ட் பண்ணுறீங்கனாலோ இல்லைனா உங்களோட கிளைண்ட்டுக்கு பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலோ உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன ஹோஸ்டிங் ரிலையபிளாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். சிம்பிளாக ஒன் பேஜ் வெப்சைட்டு டிராஃபிக் நிறையா வராதுன்னா சிங்கிள் பிளான் சூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பிஸ்னஸ் வெப்சைட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு பிகினராக ரெண்டாவது பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப் வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க இல்லைனா பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வெப்சைட்டில் பேக்கப் பிளகின் ஆட் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆட் பிளகின் அப்படின்னு கொடுத்துட்டு நான் அதில் வந்து சர்ச் பிளகின்ஸில் பேக்கப்னு சொல்லி நான் போடுறேன். இதில் நிறைய பிளகின்ஸ் வரும். அப்டாட் ப்ளஸ்ஸு, ஜெட் பேக், இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ நம்மளோட சேனல்லேயே அப்டாட் ப்ளஸ் யூஸ் பண்ணி எப்படி பேக்கப் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் மிஸ்டேக் என்ன அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டால்டு பிளகின்ஸ்குள்ளே போனோன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு பிஸ்னஸ் வெப்சைட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளகின்ஸ் வந்து நம்ம ஆக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் பில்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட்டோ இல்லை உங்களுக்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக அதெல்லாமே அந்த ஒரு பிளகின்குள்ளேயே வந்துடுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிறைய பிளகின்ஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது நிறைய பிளகின்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ நிறைய முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பிளகின் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுது, 1 மந்த்துக்கு அப்புறமா அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 9 இது வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. 7 பிளகின்ஸ் அப்டேட் பண்ணணும், தீமில் 2 அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் அப்டேட் பண்ணிடக்கூடாது. 1 பை 1 ஒரு பிளகின் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 3 days கேப் விட்டு எல்லாம் ஒர்க் ஆகுதா ப்ராப்பராக வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அடுத்த பிளகின் அப்டேட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.